அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குழந்தை ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி 2 இயர்ஸ் இங்கே படிக்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு அனுப்பும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். அதாவது வேன் வர வரைக்கும் மட்டும்தான் அவனோட அழுகை இருக்கும். வேன் ஏறிட்டு அந்த டேர்னிங் திரும்பும் போதே அவனோட அழுகை நின்றும். அதே மாதிரி அட்மிஷன் போடும்போது நாங்கள் மேம்கிட்ட வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன கேட்டோம் அப்படின்னா, மேம் பையனை அடிச்சிடாதீங்க அப்படிங்கிறது. அதுதான் அவங்களோட அந்த அன்பான அடி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மேம் அடிக்க மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், தப்பு பண்ணால் கண்டிப்புங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏதாவது இப்போ ஹோம்ஒர்க் எது நாங்களே எழுதி தர்றோம், ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, எழுதலைனாலும் பரவாயில்ல அப்படியே தான் வர சொன்னாங்க மேமு, ஆனால் அம்மா எழுதக்கூடாது அப்பா எழுதக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக எங்கே காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போது பேரண்ட் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது பாதுகாப்பு கேர் தான் பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேரிங்காக கொண்டு வந்து பார்த்துக்கிறது, வேனில் ட்ராப் பண்ணுறது, வேனில் கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அதாவது எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா அவன் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சில சமயம் கிளம்பிடுவோம். அம்மா மட்டும்தான் தம்பியை பார்த்துக்கிறாங்க. ஒரு தடவை அம்மா பார்த்தீங்கன்னா மதியம் தூங்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேனில் இறக்கி அம்மா வந்து பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அம்மா உள்ளதாக இருக்காங்க நாங்கள் இறக்கி உள்ளே அனுப்பிச்சிட்றோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லும்போது கூட அதை ஏற்றுக்காம அம்மா எழுந்து வந்து ஒரு 10 நிமிஷம் வேன் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கவனிக்காமல் இருந்துட்டு தம்பிவெல்லாம் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளேயெல்லாம் விட்டுட்டு கேஷுவலாக வெளியே வந்து பார்க்கும்போதும் வேன் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அந்தளவுக்கு அந்த கேரிங் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ஸ்கூலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு ஹாலில் சின்ன சின்ன பொருள்லாம் கிடந்துச்சுன்னா கேஷுவலாக அவன் பாட்டுக்கு எடுத்து அதனோட இடத்துல வச்சுட்டு போவான். அதெல்லாமே ஸ்கூலில் கற்றுக்கிட்டது தான். என்னோட குழந்தைக்கு ஜூனியர் கேஜி சீனியர் கேஜின்னு ஒரு 2 வருஷத்தை அழகான ஸ்கூல் லைஃபாக மாற்றி கொடுத்ததுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.